தளபதி அவர்கள் பண்ணுவார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு விக்னேஸ்வரன். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர். அதே நேரத்தில் திரைப்படங்களை நடிக்கிறதை இனிமேல் நிறுத்த போறேன், முழு நேர அரசியல் பணியில ஈடுபட போறேன் அப்படின்றது. இந்த ரெண்டு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நடிக்கிறத நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு, திரையில பார்த்து ரசிச்சிருப்பீங்க, அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் நடிப்பதை நிறுத்த வேண்டாம். ஏராளமான ரசிகர்கள் அவர் படத்தை பார்க்கிறார்கள். யார் ஒருவர் ஜனநாயக ரீதியாக கட்சி ஆரம்பித்தாலும் எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைந்து தமிழக வளர்ச்சிக்காக பாடுபட்டாலும் அதை வரவேற்கிறோம். உண்மையிலேயே விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு புதிய ஜனநாயகம், புதிய சக்திகள் உருவாக வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரு புதிய அரசியல் கட்சி தோன்றுகிறது என்றால் அதை வரவேற்பார்கள். ஆகவே அவர் அரசியலில வருவது எதற்காக, ஏன் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக அம்பேத்கர், பெரியார், காமராஜருடைய கொள்கை எல்லாம் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். இரவு பாடசாலை அமைப்பது, +2 வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பது, இதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்க தகுந்த செய்தி தான். இருந்தாலும் இந்த மத ஜாதி பேதங்களில் அவர் சிக்கிவிடக்கூடாது. இன்றைக்கு மத அரசியலை முன்னிறுத்தி இந்தியா முழுவதும் ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் முயற்சி அடிக்க வேண்டும். ஏன் அவருக்கே இந்த பிரச்சனை வந்தது? அவருடைய பெயரை எல்லாம் திரித்து அவர் ஒரு கிறிஸ்தவர் என்றெல்லாம் விமர்சனம் கடந்த காலங்களிலே இருந்தது. இதையெல்லாம் அவர் அரசியல் ரீதியாக யார் மதவாத சக்திகள், எதற்காக இவர்கள் எல்லாம் இப்படி ஒருவரை குறிப்பாக பழிவாங்கும் விதத்தில் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் அவர் உள்வாங்க வேண்டும். குறிப்பாக அவர் இப்பொழுது கட்சியை ஆரம்பிப்பது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது. கடைசி வரை அவர் இதை தீர்க்கமாக இருக்க வேண்டும். ஜாதி பேத அரசியல் இல்லாமல் நான் அரசியல் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். வரவேற்க தகுந்த விஷயம் தான். உண்மையே காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஜனநாயக கட்சி உதயமாகிறது என்றால் அதை வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக அவருக்கும் அவருடைய கட்சியை சார்ந்தவருக்கும் சொல்வது எல்லாம், இந்த சாதி மத மோதல்களை ஒழிக்க வேண்டும். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் பிற்போக்கு சக்திகளை அடையாளம் காண வேண்டும். எந்த விதத்திலும் அவர்களுடன் எந்தவித ஒரு உறவிலும் அவர் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அது பேரு நல்லா இருக்கு, தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர் நல்லா இருக்கு, அதை வரவேற்கிறேன். ஏன்னா 2-3 பேர் பரிசீலிச்சுட்டு இருந்தாரு, அதுல இந்த பேரை தேர்வு செஞ்சிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல அந்த திராவிடம்ங்கிற சொல்லு இல்லாததே பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய மாறுதல் தான். அதை நான் வரவேற்கிறேன். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை இருக்கே, கழகம்ங்கிறது என்ன திமுக அதிமுகவுக்கு சொந்தமானதா என்ன? அவங்களுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா என்ன? கழகம்னா இது ஒரு கூட்ட அமைப்புக்கு தானே சொல்றது. நீங்க எல்ஐ காப்பீட்டு கழகம்னு வைக்கிறீங்க, அதுக்கு போய் கேட்பீல. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வைக்கிறீங்க, மாநகராட்சின்னு வைக்கிறீங்க, கார்பரேஷன் வைக்கிறீங்க, கழகம் தானே அதெல்லாம். அதனால அது ஒண்ணும் இல்லை, கழகம்னு வச்சுருவாரு. விஜய் மக்கள் இயக்கமா இருந்தது. நான் எங்க அப்பாட்ட சொல்லும் போது சேச்சப்பாட்டா வைக்க சொல்லுங்கப்பா, என்ன காங்கிரஸ் பிஎஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரி விஜய் மக்கள் கழகம்னே இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அவரு தமிழக வெற்றி மாற்றி வச்சிருக்காரு, வரவேற்கத்தக்கது. கழகம்ங்கிறது யாருக்கும்